இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் வார்த்தைகள்தான் நமக்கு உதவி செய்யும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவான் 8:51 தன்னை எதிர்த்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். ஆண்டவர் இந்த உலகத்தில் சாதாரணமாக ஒரு மனிதன் மரணிக்கின்ற அந்த நிகழ்வை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக ஒரு மனிதன் கடவுள் சொன்னதை வாழ்வாக்கினால் அவன் விண்ணகத்திலே நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் வாழ்வான் என்கின்ற உள்ளார்ந்த கருத்தை ஆண்டவர் யூதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் தங்களை ஆபிரகாமின் வழி மரபு என்று சொல்லி பெருமை அடித்துக் கொண்டவர்கள் இயேசுவை எதிர்க்கிறார்கள். நீ எப்படி எங்களை எல்லாம் சாக முடியாது என்று சொல்லுவாய்? ஆபிரகாமும் இறை வார்த்தையை கேட்டார், அவர் இறந்து போனாரே. இப்படி எத்தனையோ மனிதர்கள் பழைய ஏற்பாட்டில கடவுளுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்களே. ஆனால் நீ சாக மாட்டீர்கள் என்று எங்களை சொல்லுகிறீரே, நீ உன்னையே கடவுளாக்கி கொள்ளுகிறாய் என்று இயேசுவை வார்த்தையினால் அவமானப்படுத்துகிறார்கள். அவருடைய வயதை வைத்தும் கூட உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை விட பெரியவரோ என்று இயேசுனுடைய அந்த இறை மனித வாழ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சாலமோனின் ஞான புத்தகம் 4:8 இவ்வாறு சொல்லுகின்றது, முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று, ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோல் அன்று என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பது அல்ல, மாறாக நாம் கடவுளின் வார்த்தைகளை செயலாக்கப்படுத்தினோமா என்பதை பொறுத்துதான் நம்முடைய ஆத்துமா விண்ணகத்திலே உயிரோடு வாழுமா வாழாதா என்பதை தீர்மானிக்க முடியும். சாலமோனின் ஞான புத்தகம் 5:15 நமக்கு சொல்லுகின்றது, நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது, அவர்களை பற்றிய கவலை உன்னத கடவுளிடம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வயதையோ அல்லது நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் குறிப்பிட்ட வழிமரபினரை சார்ந்தவன் என்பதாலோ அல்லது இந்த உலகம் நமக்கு தந்திருக்கின்ற கல்வி தகுதி திறமைகளாலோ நாம் விண்ணகத்திலே உயிரோடு வாழ்ந்துவிட முடியாது. மாறாக நாம் கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகத்தில் செயலாக்கப்படுத்தினால்தான் நம்முடைய உள்ளம் உண்மையாகவே திறக்கப்பட்ட ஒரு உள்ளமாக ஓப்பன் மைண்டாக இருக்கிறது என்று சொன்னால் சிறியவர்களிடத்தில் இருந்து கூட நாம் நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்கள், அவர் கடவுளாய் இருந்தாலும் மனிதனாக அவர் உருவெடுத்து வந்த பொழுது வெறும் 33 ஆண்டுகள் தான், சொற்பமான ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். ஆயினும் இந்த உலக வரலாற்றையே மாற்றி போடக்கூடிய ஒரு ஆளுமையை அவர் வாழ்ந்தார். நாமும் கூட வாழ்வது சொற்பமான ஆண்டுகளாக இருந்தாலும் தலைமுறைகள் நம்மை போற்றி பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் இருந்த அந்த ஆளுமை நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு திறந்த மனது நமக்கு வேண்டும். எங்கள் அன்பான ஆண்டவரே, விண்ணக வீட்டை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள இந்த மண்ணக வாழ்க்கையை பொருளுள்ள விதத்தில் வாழச் செய்தருளும். நாங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, மாறாக நாங்கள் எப்படி வாழுகிறோம், உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோமா என்பதிலே எங்கள் கவனத்தை செலுத்தி விண்ணக வீட்டை அடைய எங்களையே நாங்கள் தயார் செய்ய எங்களுக்கு அருள் கூறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.